ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்கள். நீங்களும் ஏதாவது கடை வச்சு நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? எந்த தொழில் செய்கிறதுன்னு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள். குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய 5 கடை வைத்து நடத்தக்கூடிய தொழிலை பற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எந்த தொழில் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டை வச்சு ரன் பண்ணலாம். இந்த சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 40 லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். 40லேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அந்தளவுக்கு உங்களால் முதலீடு பண்ண முடியும்னு இருந்தால் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம். அப்படி அந்தளவுக்கு என்னால் முதலீடு பண்ண முடியாதுன்னு இருந்தால் ஒரு 10 லட்ச ரூபா முதலீட்டில் நீங்கள் மளிகை கடையை வச்சு ரன் பண்ணலாம். ஏன்னா இது மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே அன்றாட தேவைக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்களாக இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே வச்சாலும் ஒரு 3 மாதத்தில் அந்த கடை நல்லா பிக்கப் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த முதலீடு குறைவாக இருந்துச்சுன்னா மளிகை கடையை வச்சு ரன் பண்ணி மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது டிஃபின் கடை. அதாவது இந்த காலை மாலை இந்த டைமில் நீங்கள் டிஃபன் கடையை வச்சு ரன் பண்ணலாம். நீங்கள் ஃபுல் டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு நீங்கள் கடை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சு எந்த இடத்துல மக்கள் அதிகமாக வராங்களோ அந்த இடத்துல இந்த டிஃபன் கடையை வச்சு ரன் பண்ணலாம். முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலும் போதுமானது. இதை ஸ்டார்ட் பண்ணி டெய்லி நீங்கள் 1000 ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சமாளிக்கலாம். இதுவும் ஒரு சூப்பரான தொழிலாக இருக்குது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் ஷாப். இந்த எலக்ட்ரிக்கல் பொருளை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு ரன் பண்ணலாம். கூடவே நீங்கள் சர்வீஸ் ரிப்பேர் பண்ணுறப்பல கூட வச்சு நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு செய்ய தெரியலனா கூட தெரிஞ்ச ஆட்களை வச்சு இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா இந்த எலக்ட்ரிக்கல் பொருளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் சீக்கிரம் ரிப்பேர் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கடை வச்சிங்கன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கோ புதுசாக வாங்குறதுக்கோ உங்களை தேடி வருவாங்க. இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குது. நம்ம இப்போ நாலாவதாக பார்க்க போகிறது மொபைல் ஷாப். இந்த மொபைலில் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு ரன் பண்ணலாம். கூடவே நீங்கள் சர்வீஸ் பண்ணுறாப்போல் வச்சிக்கலாம். ஏன்னா இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ மொபைலில் நாளுக்கு நாள் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் ஷாப்பை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படாது. ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதுமானது. இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பேக்கரி ஷாப். பேக்கரி கடையை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் செய்யும்போது அந்த மிஷினரிலாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டு இந்த பேக்கரி ஐட்டத்தை நீங்கள் சின்னதாக கடை வச்சு கூட ஒரு ரன் பண்ணலாம். அல்லது உங்களால் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மிஷினரெல்லாம் வாங்கிட்டு அதனுடைய நாளை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதிலே நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட அதனுடைய நாளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.